3 days பேக் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அமுல் சினிமால இருந்து கிடைச்சிருச்சு. ரஜினிகாந்த் சாரோ கமல் சாரோ சேர்ந்து ஒரு படம் ஒன்னா பண்ணாங்க. 47 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரு ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படத்தை நம்ம நெல்சன் திலீப் குமார், டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் அந்த படம் எடுத்த நெல்சன் தான் எடுக்க போறாரு. அதுக்கான ப்ரோமோ வீடியோ வந்துச்சு. அண்ட் அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரத்தம் தெரிச்சு இந்த ஆக்ஷன் இதை பார்க்காதமா ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு இன்னொரு சைட்ல என்ன ஃபீலிங் இருந்துச்சுன்னா, நெல்சன் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அவரோட ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது, டாக்டர் ப்ரோமோஸா இருக்கட்டும், இல்ல பீஸ்டோட அந்த அலமதி ப்ரோமோவா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தாலும் இந்த இதுல பார்த்தா ஒரு மாதிரி இப்போ ஒரு 6-7 பொண்ணுங்களை வச்சு ஒரு மாதிரி கிளாமிடா இது மாதிரி காமிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு இது நெல்சன் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. என்னதான் வந்து அந்த இதுல வந்து ஒரு சின்ன இது எடுத்துக்கலாம். இப்ப இருக்க அந்த இளம் பெண்களோ இளம் பசங்களோ வந்து அவங்கள பார்க்க ரொம்ப மெஸ்பரைஸ் ஆறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த ஒரு விஷயம் வந்து இல்ல இது இப்படி பண்ணிருக்க வேணான்றது எனக்கு ஏதோ ஒரு ஓரமா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நெல்சன் ஸ்டைல்ல வந்து அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நெல்சன் ஸ்டைல்ல பார்த்தா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கோ கமல் சாருக்கோ சின்ன ஈகோ கிளாஸ் இருந்த மாதிரி அப்படியே காமிச்சுக்கிட்டே வந்து அந்த ஹீரோ யாரு எல்லாத்தையும் விட்டுலாம், அந்த ஹீரோ யாரு அப்படி கேக்குறாங்களே சொல்லுங்க ஜீன் ரஜினி சார் சொன்னதெல்லாம் வந்து அதான் ரொம்ப கரெக்டா அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப அந்த ப்ரோமோலே ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து மற்றபடி ப்ரோமோ அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படம் ஐ திங்க் இந்தியன் சினிமாலே ஒரு ஐகானிக் பிலிமா இருக்கும்ன்றது எந்த டவுட்டுமே இல்லை.